முதல் வீடியோ பார்த்தே மூடோட்டாகி கொண்டிருக்கோம். அதுக்குள்ளே அடுத்த வீடியோவா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, வீணாக போன நேரம் தானே, அது வீணாக போனவங்களோட போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி ஒரு வணக்கங்கள். ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் சிங்கங்களுக்கும், ஜல்லிக்கட்டுனா என்னென்னே தெரியாமல் அதை பேன் பண்ண துடிக்கும் அவங்களுக்கும், தனியாக வாக்கிங் போனால் பார்க்க நானே பஃபன் மாதிரி இருப்பேன், அதனால் கூட ஒரு நாயை கூட்டிகிட்டு போய் 10 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி 7 அதுக்கு போட்டுட்டு மீதி 3 போர் அடிக்கணும், வழியில் நானே சாப்பிட்டுக்குவேன், மற்றபடி நானும் அனிமல் லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறதுக்காகவே டிஸ்கவரி சேனல் நம்பரை மட்டும் மனப்பாடம் விட்டு சுற்றுறவங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருவரான மார்க் ஜக்கர்பர்க்கு சோறு போட்டு கொண்டிருக்கும் நம்ம இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி பெருசாக பேசப்படுற விஷயம் அப்படின்னா அது ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஏறுதழுவுதல் தான். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட காளைகள், வீக்கான காளைகள் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும், ஸ்ட்ராங்கான காளைகள் எல்லாமே ப்ரீடிங் பர்பஸ்க்காகவும் அனுப்புவது ஒரு மிகப்பெரிய வழக்கங்கள். இது கிட்டத்தட்ட கிமு 400ஆம் ஆண்டிலிருந்து நடத்தப்பட்டு வருது. இது அந்த காலத்தில் 5 நிகழ்வு ஒன்றான முல்லைப்பகுதி மக்கள் இதை வழக்கமாக பயன்படுத்தி இந்த நிகழ்வு நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த 2400 வருடங்களுக்கு முன்னிருந்து நடத்தப்பட்டு வர இந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டிலிருந்து பீட்டா எகென்ஸ்டாக கேஸ் நடத்திட்டு வருது. இதில் 2014ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் ஜல்லிக்கட்டு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இது மாட்டோட கொம்புல ஜல்லி அப்படின்னு வழக்கமாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டு வந்த தங்கங்களும் வெள்ளிகளும் ஒரு முடிச்சுகளில் கட்டி மாட்டோட கொம்புல கட்டி வைப்பாங்க. அதை ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த தங்க காசை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த காலத்தில் நிகழ்வு ஜல்லிக்கட்டு அப்படின்னு பேர்களை வழங்கிட்டு வந்துச்சு. இதுக்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை வகுத்து இந்த விதிமுறைகள் படி தான் நிகழ்வுகள் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது போக 2008ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஆக்ட் அப்படின்னு ஒன்று அமைச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இதுக்கு உறுதுணையாக தான் இருந்துட்டு வந்திருக்கு. இந்த நிகழ்வில் காளைகள் வாடிவாசலில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காளைகளும் அதன் உடம்புல இருக்கிற ஆல்கஹாலுக்காகவும் மெடிக்கல் டெஸ்ட்டும் நடந்து முடிஞ்ச பின்னர் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். இந்த டெஸ்ட் அந்த மாவட்ட கலெக்டர் கீழே இருக்க ஒரு அரசாங்க குழுவால் மட்டுமே நடத்தப்படும். அதுபோக ஹியூமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ஆல்கஹாலுக்காக டெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இந்த நிகழ்வுக்கான விதிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விதிமுறைகள் காளைகள் எப்பவுமே வாடிவாசல் வழியாக மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படணும். கண்டஸ்டன்ட் எப்பவுமே காளையோட திமிலை பிடிச்சி மட்டும்தான் தொங்கிட்டு அதை இறுதி கோட்டு வரைக்கும் இழுத்துட்டு போகணும். அதோட வாழை பிடிச்சோ கொம்பு பிடிச்சோ தொங்குறவங்க உடனடியாக ஆட்டத்தை விட்டு நீக்கப்படுவாங்க. அடுத்ததாக யாருமே கடைசி வரைக்கும் ஜெயிக்கலை அப்படின்றப்ப அந்த காளை ஜெயிச்சதாக அறிவிக்கப்படும். அந்த காளை எந்த ஒரு நிலைமையிலையோ துன்புறுத்தப்பட்டது தெரிஞ்சுக்கிச்சுன்னா உடனடியாக அந்த காளையோட ஓனர் ஆட்டத்தில் நீக்கப்படுவார். அந்த காளையும் உடனடியாக வெளியேற்றப்படும். ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ண மக்களோட மிகப்பெரிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கம்பேர் பண்ணும்போது அதை எதிர்க்க துடிக்கிறவங்களோட எண்ணிக்கை வெறும் ஃப்ராக்ஷன் அளவில் தான் இருக்குது. இதற்காக அரசாங்கங்கள் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்றதும். இரண்டாவது எப்படின்னா, காளைகளை பீஃப் இறைச்சிக்காக வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வெறும் வருடத்தில் 15 மீட்டர் மட்டுமே ஓடக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி காளைகளை துன்புறுத்துவதாக அமையும் அப்படின்றதும். அடுத்தது, இந்த ப்ராப்ளம் என்னன்னே தெரியாமல் ஜல்லிக்கட்டு நிகழ்வுனா என்னென்னு நேரில் எத்தனை பேர் பார்த்துட்டு இதற்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மீடியாவில் வர கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் வச்சுட்டு மட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. இந்த ஜல்லிக்கட்டு பேனுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இன்டர்நேஷனல் கார்பரேட்ஸோட மோட்டோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பேன் பண்ணலாமா வேணாமான்னு ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்துட்டு வருது. இது ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் அ ஸ்போர்ட். இது ஒரு விளையாட்டு மட்டுமே கிடையாது, பாரம்பரிய ஒரு நிகழ்வு. ஒரு விளையாட்டு அப்படின்னா அது தடை சொல்றதுக்கு மேபி அரசாங்கம் 1000 காரணம் வச்சிருக்கலாம். ஒரு நிகழ்வை தடை சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன, அதோட பாரம்பரியம் என்ன, அது எதற்காக நடத்தப்பட்டு வருது, நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் எவ்வளோ அறிவியலை வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்து பண்ணணும் அப்படின்றதும் மிகப்பெரிய கோரிக்கை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஆக்ட் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒருத்தர் கூட நிகழ்வுனால இறந்து போகலை, இந்த விளையாட்டினால இறந்து போகலை என்பது மிகப்பெரிய ஒரு பதில். இதுக்கு இந்த அரசாங்கம் எந்த வகையிலும் இதை ஏற்றுக்கொள்ளிட்டு இதன் மூலமாக எந்த பதிலும் சொல்லலை அப்படின்றதும் மிகப்பெரிய கோரிக்கை. ஜல்லிக்கட்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வேணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி அவங்களால முடிஞ்ச வகையில் எத்தனை இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது, அங்கங்கே கேம்பெயின்ஸ் நடத்துறது, மீட்டிங் நடத்துறது, மொத்தமாக சேர்ந்து பைக் ரைட் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் பண்ணுறதுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பதில். இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 195 மில்லியன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதில் எத்தனை ஃபேக்குன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஃபேஸ்புக்கோட மொத்த ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 43% ரெவன்யூ இந்தியாவிலிருந்து மட்டுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறதுனால அது எத்தனையோ பேருக்கு போய் சேரும் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்களால முடிஞ்ச வகையில் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் 9 hours வச்சா போதுன்னு சொல்லிட்டு காலைல 11 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு சிரிப்பே வராமல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக சிரிப்புடான ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்த்து அடுத்தது எந்த ஏரியாவில் வீடு வாங்கலாம், இல்லை எந்த ஏரியாவில் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலைல வேலைக்கு போகிறவங்க இதை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்கிறோம். We don't want you to raise funds for ஜல்லிக்கட்டு, we just want you to raise your voice for ஜல்லிக்கட்டு. If you can't even do that, thanks for the help and just go to hell. இதுக்கு மேலே இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை இருக்காது. ஏன்னா we are coming to the end of our video. எருதுகளை பூட்டிட்டு கரும்புகள் அள்ளிட்டு போயிட்டு இந்த மாட்டு வண்டிகள் பின்னாடியே போய் கரும்புகள் உடச்சு சாப்பிட்ட சந்தோஷமாக அந்த காலங்கள் போய் இன்றைக்கி டிராக்டர்கள் மாட்டு வண்டிகளை இழுத்துட்டு போகிறத பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த உலகத்தில் இயந்திரங்கள் மட்டும்தான் உயிரோடக்கணும் உங்களுக்கு தோணலையா? தோணுச்சுனா தான் இன்னும் நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோட உணர்வோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்கள் எல்லோரும் போராடுறது எங்களுக்காக மட்டும் இல்லை, நம்மளுக்காக தான். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூ வில் ஜாயின். வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டே. தேங்க்ஸ்.